நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12 சேர்ந்து அதன் 2வது பகுதியை நாம் வாசிப்போம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஸ்தோத்திரம். கிதியோனை பார்த்து ஆண்டவருடைய தூதன் இவ்விதமாய் சொல்லுகிறார். அவன் பயந்து போய் நின்ற நேரத்தில், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது. கிதியோனே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம், உன்னோடு கூட இருக்கிறார். எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். பராக்கிரமசாலியே அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? நியாயாதிபதிகள் 6:11 அவனுடைய குமாரனாகிய, ஸ்தோத்திரம், கிதியோன் அவன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பயந்து போயிருந்த சூழ்நிலை. இவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், இவர்களுடைய பிரயாசத்தை மீதியானியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் நடந்து கொண்டிருந்தது. 7 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்ட போது மீதியானியர்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 7 என்பது பரிபூர்ணம். ஆண்டவரை விட்டு விலகின அந்த ஜனத்ம பரிபூர்ணமாக சிச்சைக்குட்படுத்தப்பட்டு மறுபடியும் கர்த்தர் அவர்களை எழுப்புகிறார். மறுபடியும் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறதை நாம் இந்த அதிகாரங்களிலே வாசிக்க முடியும். அவர்கள் உணரும் மட்டும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் மட்டும், தேவ சமூகத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் மட்டும் ஆண்டவர் அந்த பிரச்சனையை, போராட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார். சில பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருப்பதற்கான காரணம், கர்த்தரை நோக்கி நாம் இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை அனுப்புகிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறோமோ, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். யார் பராக்கிரமசாலி? கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ அவர்கள் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் யார் பராக்கிரமசாலி? கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ, கர்த்தர் எந்த மனுஷனோடு இருக்கிறாரோ அந்த மனுஷன் பராக்கிரமசாலி. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பராக்கிரமசாலிகளாக இருப்போம். ஹல்லேலூயா. 7 வருஷ அடிமைத்தனம். நியாயாதிபதிகள் 6:1 பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தவர் கர்த்தர். சில போராட்டத்திற்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறார். தீமை செய்கிறவர் கர்த்தர் அல்ல, அந்த பாதையில் நாம் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவ ஜனம் தேவனை நோக்கி முறையிட வேண்டும், அவரண்டை திரும்ப வேண்டும். அதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளே நம்மை தேவனண்டை திருப்புகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் நம்மை தேவனண்டை திருப்பி கொண்டு வருகிறது. அதற்காகத்தான் ஜெபம் பண்ணணும்.
ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷன் தேவனுடைய பக்கத்தில் வர முடியாது. அப்போ ஜெபம் எப்பொழுதெல்லாம் இந்த ஜனம் ஜெபித்ததோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரண்டை நெருங்கி வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய செய்கைகளை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஜெபித்த போது கர்த்தர் ஒரு கிதியோனை எழுப்புகிறார். அந்த கிதியோன் அவன் ஸ்தோத்திரம் போரடித்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு நெருக்கத்துக்கு நடுவிலும் அவன் பிரயாசப்படுறான். அந்த பிரயாசத்தை விட்டுவிடவில்லை. உங்க லைஃப்ல வர்ற போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய தொடர்ச்சியா தினமும் நடக்கிற சில வேலைகள் தடைப்படும். ஆனால் கிதியோன் அதற்கு நடுவிலும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய தூதன் ஒரு நாள் உங்களை தேடி வருவான். ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரம் நம்முடைய ரொட்டீன் லைஃப் அஃபெக்ட் ஆகும். பிரச்சனை, போராட்டம் வரும்போது நம்ம தினசரி வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆனால் கிதியோன் அப்படி அல்ல. அவன் தொடர்ச்சியாக செய்வதை அவர்கள் கைக்கு தப்புவிக்கிறதற்காக, கொஞ்சமாவது மிச்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து போர் அடித்து கொண்டிருக்கிறான். தூதன் அவனுக்கு தரிசனமாகிறான். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கங்களுக்கு நடுவிலும் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க. ஆமென். கிதியோன் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு இருக்கிறான். அதை நிறுத்தலை. தூதன் தேடி வந்து அவனை பலப்படுத்துகிறான். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் ஜெபித்த போது கர்த்தர் கிதியோனை எழுப்பினார். உங்கள் ஜெபம் ஒரு கிதியோனை எழுப்புறதுக்கு வல்லமை உண்டு. ஆமென். சொல்லுங்க, நம்முடைய ஜெபம் யாரை எழுப்பும்? ஒரு கிதியோனை எழுப்பும். சபையில் சில கிதியோன்கள் எழும்பணும். நம்முடைய ஜெபத்தினால் அபிஷேகம் பெற்றவங்க எழும்பணும். மீதியானியர்களை முறியடிக்கிற வல்லமை பெற்றவங்க எழும்பணும். உங்கள் ஜெபத்தினால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை கிதியோன்களாக கர்த்தர் எழுப்ப முடியும். ஒரு சொற்ப எண்ணிக்கை கொண்டு 300 பேரை வச்சு பெரிய சேனையை ஜெயிச்சிட்டான். அதனால்தான் அவனை பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவர் இவன் 300 பேரை கொண்டு பெரிய படையை வெற்றி கொள்ளுவான் என்பதை அவர் முன்னறிந்தவர். அவனை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆண்டவர் சும்மா போற போக்கில் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றவர் அல்ல, உண்மையை சொல்லுகிற தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிறைய காரியங்கள்ல விடுதலையை பார்ப்பீங்க. இவங்க செய்த ஜெபம்தான் கிதியோனை எழுப்பி விடுதலையை கொண்டு வந்தது. கிதியோனை எழுப்பி விடுதலையை கொண்டு வந்தது. நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் விடுதலை வேணுமோ எல்லாத்துலேயும் கர்த்தர் தருவார். அடிமைத்தனங்கள் மாறும், சிறுமைகள் மாறும். இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பராக்கிரமசாலிகளே, ஆமென். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி முறையிட்டு பாருங்கள், உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நியாயாதிபதிகள் 6:13. இது இன்னைக்கு நம்ம கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கலாம். நம்ம எல்லாருக்காக அன்னைக்கு கிதியோன் கேட்டுட்டாரு, கர்த்தர் எங்க கூட இருந்தா ஏன் இப்படி நடக்கு? ஆண்டவர் எங்க மேல அன்பா இருந்தா ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை? ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு பாஸ்டர். மாதந்தோறும் ஒரு பிரச்சனை, வருஷந்தோறும் ஒரு போராட்டம், 6 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 3 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை. இப்படி எங்க வாழ்க்கையில ஏன் நடக்கிறது? நீர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. ஒப்பு கொடுத்தது உண்மை, ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தது உண்மை, ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமென்.
தீர்வை கொடுக்கிறாரு, கேள்விக்கான பதிலை கொடுக்கல. அந்த பதிலை அவன் தான் கண்டுபிடிக்கணும். பிரச்சனைக்கான தீர்வை சொல்றார். பிரச்சனை என்னது? மீதியானியர்கள் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். நீ போ, அவங்கள ரட்சிக்கலாம், அதான் சொல்யூஷன். ஆனால் கேள்விக்கான பதில் எங்கே? ஏன் இப்படி நடக்கு, ஏன் இப்படி நடக்கு? அதுக்கான பதில் ஆண்டவர் டைரக்டா சொல்லல. ஆனா அதற்கான பதில் அதுல இருக்கிறது. என்ன பதில்? ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு ஓ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உன்னை அனுப்புனா, நான் உன் கூட இருந்தா எதனாலும் ஜெயிக்கலாம், எதுக்கும் அடிமைப்பட முடியாது. அப்போ இந்த ஜனங்கள் கொஞ்சம் கர்த்தரை விட்டு விலகினால தான் அடிமைத்தனம். இந்த ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தனால தான் இந்த பிரச்சனை. நல்ல கவனிங்க, கேட்டை ஓப்பன் பண்ணாம சத்துரு நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. நம்மளா இடம் கொடுக்க கூடாது, கர்த்தரா அனுமதித்தா அது ஆசீர்வாதமா மாறும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்க கூடாது. சில நேரம் கர்த்தரை அனுமதிப்பார். சாத்தான் நம்ம வாழ்க்கையில விளையாடுறதுக்கு யார் அனுமதிப்பா? கர்த்தர் அனுமதிப்பார். அதுக்கு தான் உதாரணம் யோபு. யோபு அவன் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணல. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சில நேரத்தில் அனுமதிக்கும் போதும் பிசாசு நம்ம லைஃப்ல என்ன செய்வான்? போராடுவான். 2 விஷயம். ஒன்று, நாம் அனுமதிக்கிறனால, நாம் வாசலை திறந்து கொடுக்கிறனால பிரச்சனை. அந்த பிரச்சனை நம்மளை அடிமைப்படுத்திவிடும். கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டு வரும் என்றால் நம்மை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு சேர்க்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ 2க்குரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில் நடக்கிறவைகள் நான் திறந்து வைத்தவைகளினால் வருகிறதா அல்லது கர்த்தர் அனுமதித்தபடியினால் வருகிறதா? 2 விஷயம் நல்ல முக்கியமாக கவனிங்க. நாம் சில நேரங்களில் தேவனண்டை ஐக்கியம் இல்லாமல், ஜெபிக்காமல், ஊழியங்களை செய்யாமல் அவன் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். ஆகவே அவன் கிரியை செய்கிறான். இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் அடிமைத்தனம் வந்தது. ஆனால் யோபு வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, அவன் இடம் கொடுக்கல, கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆமென். கர்த்தர் அனுமதிச்சார்னா ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அனுமதித்தா, நாம் அனுமதித்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடி விடுதலையை பார்க்கணும். ஆண்டவர் விட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விட மாட்டார். எவ்வளவு கீழே விழுந்தாலும், எப்படி யோனாவை அடித்தட்டிலிருந்து தூக்கி எடுத்தாரோ, நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவர் விட்டு போயிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் தூக்கி எடுக்காமல் அவர் விட மாட்டார். எபேசியர் 4:27, நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல், நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அவர் அனுமதிக்கிறது வேற, நாம இடம் கொடுத்துடக்கூடாது. ஈவன் கேள்விக்கான ஒரு பதிலும் அதில் மறைந்திருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்தவர். ஏன் இப்படி நடக்கிறது? நீர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் இன்டைரக்டா சொல்றார், நீங்க என் கூட இல்லை, அதனால தான் இதெல்லாம் நடக்கு. நீங்க என்னோட இல்லைங்கிறார். இந்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3 குறிப்புகளை சொல்றேன். God's perspective is altogether different from men's perspective. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுடைய ஸ்தோத்திரம் பார்வையும் தேவனுடைய பார்வையும் எப்பொழுதும் மாறுபட்டதாகவே இருக்கிறது. மனிதர்களுடைய பார்வையிலிருந்து தேவனுடைய பார்வை எப்பொழுதும் மாறுபட்டதாக, வித்தியாசம் உள்ளதா இருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க வித்தியாசமா, ஆனால் கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியா பார்த்தார். யார் உங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் பார்க்கிற விதத்தில் நாங்களும் எங்களை பார்க்க உதவி செய்யும். God's perspective is altogether different from man's perspective. அதாவது மனிதர்களுடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறது. மனிதன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறவர் அல்ல. உங்களை கர்த்தர் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார்.
நமக்குள்ளே இருக்கும் உண்டான அந்த பலிபீடத்தை கர்த்தர் பார்க்கிறார். வெளியில் நமக்கு சில நேரம் வாஞ்சை இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் உள்ள ஒரு வாஞ்சை இருக்கு பாருங்க. வெளியில் சில நேரம் நம்ம ஜெபிக்க முடியாமல் இருக்கும், ஆனால் இருதயத்தின் அடி ஆழத்தில் ஜெபம் பண்ணணுங்கிற வாஞ்சை இருக்கு. அதை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், வெளியே பார்த்து தான் இவங்க ஜெபம் பண்ணுறாங்களா ஜெபம் பண்ணியான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறவர் அல்ல. இருதயத்தின் அடி ஆழத்தில் ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க, அதை கர்த்தர் பார்க்கிறார். மனிதர்கள் நம்முடைய குறைவை பார்ப்பார்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்தையும் பார்க்கிறார். அதுதான் சரியாக இருக்கும். தேவனுடைய அழைப்பு மனிதர்களுடைய தகுதியை அடிப்படையாய் கொண்டது அல்ல. ஆண்டவர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி யாரையும் கூப்பிடல. கொலை செய்து கொண்டு வந்த மோசையை தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அழைத்த ஆண்டவர் அழைப்புக்கு ஏற்றபடி அவர்களை உருவாக்கினார். ஆமென். சும்மா பயன்படுத்த முடியாது, உருவாக்கி தான் பயன்படுத்தினார். ஆனால் அழைக்கும் போது இவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லி அழைக்கவில்லை. ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்த நம்மை எல்லாம் கர்த்தர் முன் குறித்து அழைத்து அவருடைய வேலைக்கென்று நம்மை உருவாக்கி பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயன்படுத்துறதுக்கு முன்னால உருவாக்குவார். அழைக்கும் போது நம்மிடத்தில் எந்த தகுதியும் பார்த்து ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. எந்த தகுதியும் பார்த்து அழைக்கலை. ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை தான் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் என்றைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பார். அவர் மனிதர்களுடைய பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல, சற்று வித்தியாசமாய் காண்கிற தேவன். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இந்த பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யானது அல்ல, பொய்யானது அல்ல. அவன் பயந்து போய் போராடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றார் பராக்கிரமசாலி அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ ஆண்டவர் சொல்றது பொய்யா இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. ஆல் தட் த லார்ட் ஸ்பீக்ஸ் இன் ட்ரூத். எப்பொழுதும் ஆண்டவர் பேசுறதெல்லாம் உண்மையே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் பேசுறதெல்லாம், அவர் பேசினார்னா அது உண்மையை தான் பேசுவார். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் என்றால் உண்மை, சத்தியம் என்றால் இந்த வார்த்தை, இது உண்மை நிறைந்தது. இயேசுதான் அந்த வார்த்தை. அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை பார்த்து ஒன்றை சொல்வார் என்றால் அது உண்மையானது. அப்போ வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மை. உங்களுக்கு இதை செய்வேன்னு சொன்னார்னா கண்டிப்பா செய்வார், அது உண்மையானது. 91ஆம் சங்கீதம் 4வது வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வர்ஸ். 91ஆம் சங்கீதம் 4வது வசனம், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். சத்தியம்னா உண்மை, வேத வார்த்தை, அதுதான் நமக்கு கேடகமா இருக்கு, அதுதான் பரிசையா இருக்கு, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. உங்க ஜீவனுக்கு அரண் உண்மை. உங்க ஜீவனுக்கு அரண் இந்த வேத வசனம் என்கிற சத்திய புஸ்தகம், ஜீவனுள்ள வார்த்தை. இதுதான் அரண், இதுதான் நமக்கு கேடகமா இருக்கு. பிசாசு அங்கிருந்து பிரச்சனையை ஏவி விடுவான், அம்ப நமக்கு நேரா விடுவான். போராட்டம் என்கிற அம்பு, வியாதி என்கிற அம்பு, மன அழுத்தம் என்கிற அம்பு, இதெல்லாம் நமக்கு நேராய் வீசப்படும் போது உண்மை என்கிற சத்தியம், இந்த வசனம், இது நம்ம கூட இருந்தா நம்மை அதிலிருந்து இது பாதுகாக்க வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாவற்றை விட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தில் தான் சத்தியம் இருக்கிறது. சத்தியம்தான் நம்மை பாதுகாக்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம், இதுதான் உண்மை. இதை தவிர எதையும் நம்பாதீங்க. வசனம் ஒன்று சொல்லுது,
இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நீங்க பராக்கிரமசாலி. இதை தான் நம்பணும், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிசாசு சொல்வான், நீங்க பராக்கிரமசாலி எல்லாம் இல்லை, கர்த்தர் உங்களோடு இல்லை. நீங்க பிலீவ் பண்ணுங்க, ஏனென்றால் இதுதான் உண்மை. வசனம் ஒன்றை சொல்லும் என்றால் அது உண்மையானது. ஆண்டவர் ஒன்றை சொல்வார் என்றால் அது உண்மையானது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்னா அது கரெக்டா இருக்கும். அப்ப அவருடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். 119 சங்கீதம் 160 வசனம், 119 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம். வசனம் எல்லாம் சத்தியமா தான் இருக்கு. இந்த சத்தியத்தினால நமக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த சத்தியத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இதை அறிய அறிய விடுதலை வந்துட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். இதை விட முடியலை, அதை விட முடியலை, இதை பார்க்காம இருக்க முடியலை, இதெல்லாம் எப்படி விடுறது? வசனத்தை அறிங்க, நல்ல பைபிளை வாசிங்க, தன்னால் போயிடும். நீங்கள் தேவனண்டை நெருங்க நெருங்க எல்லா இருளும் மாறி போகும். ஆமென், ஸ்தோத்திரம். இருள் மாறுறதுக்கு என்ன செய்யணும்? எந்த அறையில் இருட்டு இருக்கோ அந்த அறையில் ஒரு லைட்டை மாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும், கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் போதும். லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா இருள் மறைந்து விடும். ஆமென். அப்போ இந்த வேத வசனம் நமக்கு எப்படிப்பட்டது? பாதைக்கு வெளிச்சம். ஆமென், ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இரு. வசனம் வந்தால் வெளிச்சம் வந்துருச்சு, உங்கள் வீட்டில் லைட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த வசனம் பேதைகளை ஞானியாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். என்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு முன்னால எல்லா நேரத்திலும் உண்மையாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அதுதான் கர்த்தருக்கு பிரியமா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்புங்க, அது அவர் விரும்பவே இல்லை. பொய் பேசுகிற ஆட்களை ஆண்டவர் கிட்டே வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிடிக்காது. உண்மை உண்மை அப்படியே சொல்றது. ஏலி அவனுடைய லீடர்ஷிப்பில் ஒரு நல்ல சாம்வேலை ட்ரெயின் அப் பண்ணிட்டான். அவன் பிள்ளைகளை மிஸ் பண்ணான், ஆனால் ஒரு சாம்வேலை உருவாக்கிட்டான். எப்படி உருவாக்கி இருக்கிறான்? உண்மையுள்ள ஊழியக்காரனை உருவாக்கினான். அந்த அந்த கிரெடிட்ஸ் ஏலிக்கு தான் போகும். 1 சாமுவேல் 3 வசனம். சாம்வேலை பார்த்து ஏலி சொல்றான், ஒன்றையும் நீ மறைக்க கூடாது. 17 வசனத்துல ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லு. அப்ப 18 வசனத்துல, அப்பொழுது சாம்வேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். ஸ்தோத்திரம். அப்ப எல்லாத்தையும் உண்மையா ஓப்பன் ஹார்ட்டா இருக்கிறான். அப்படிப்பட்ட சாமுவேல்களை கர்த்தர் சபையில் எழுப்ப விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லாமா? ஆமேன். உண்மையை பேசுகிற சாமுவேல்கள் எழும்பணும். அப்பதான் சபை வளரும். தேவனுடைய பிரசன்னத்தில் உண்மையா இருக்கிற சாமுவேல்களை கர்த்தர் எழுப்பணும். ஒன்றையும் மறைக்கல. அதுதான் அவன் உருவாக்கப்பட்ட ஒரு விதம். ஸ்தோத்திரம். கரெக்டா சொல்றான். அவனுக்கு மேலே கர்த்தர் வைத்த அந்த ஊழியக்காரன் இடத்துல உண்மை அப்படியே சொல்றான். ஐயோ இதை சொன்னால் என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்கல, உண்மையை கரெக்டாக சொல்கிறான். ஏலியினுடைய ப்ராடக்ட் தான் சாமுவேல். 2 ஓப்பனி பினேகாசு மிஸ் ஆயிட்டாங்க, தவறி போயிட்டான். ஆனால் அவன் லீடர்ஷிப்பில் வந்த ஒரு சாமுவேல் ஏலியை விட பெரிய ஆளாக கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஸ்தோத்திரம். அதான் ஆசீர்வாதம். உண்மையானவர்களை கர்த்தர் இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பயப்படாமல் உண்மையை பேசணும். அதுதான் ஆசீர்வாதம். உண்மையாக நடக்கிறது. ஆண்டவருக்கு முன்னால் எல்லா விஷயத்தில் ஆண்டவரே திறந்த புஸ்தகமாக உமக்கு முன்னால் இருக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். 3வதாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளே,
மனிதன் பார்க்கிற விதமா பார்க்க மாட்டாரு, மாறுபடுறார். ரெண்டாவது, கர்த்தர் சொல்றதெல்லாம் உண்மை. மூன்றாவது, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வரார். The Lord brings a person to the place he desires for them. நம்ம மேல ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வைப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கிதியோனை ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியாக எழுப்பி மீதியானியர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களை மீட்டெடுக்கிற ஒரு மீட்பனா, ஒரு இரட்சகனா, ஒரு நியாயாதிபதியா கர்த்தர் அவனை அந்த இடத்துல வைக்க விரும்பினார். அந்த இடத்திற்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களை எந்த ஸ்தானத்தில் கொண்டு நிலைநிறுத்தணும்னு அவர் விரும்புகிறாரோ அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். எந்த இடத்துல உங்களை கொண்டு ஆழமாக வேரூன்ற வைக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல வைப்பார். ஆண்டவர் உங்களை இந்த இடத்திற்கு தற்செயலாக கொண்டு வரவில்லை. முன் தீர்மானத்தின்படி, அவருடைய முன் தீர்மானத்தின்படி இந்த சபையிலே கொண்டு வந்து உங்களை நாட்டி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க இந்த சபையை தெரிந்து கொள்ளல, நான் இந்த சபையை தெரிந்து கொள்ளல, கர்த்தரே நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். மீதியானியர்களை ரட்சிக்கிற பொறுப்பை கிதியோன் செலக்ட் பண்ணல, அவன் சூஸ் பண்ணல. நான் போய் மீதியானியர்கள் எல்லாம் முறியடிப்பேன். கர்த்தரே அவனை அந்த இடத்திற்கு கொண்டு வர்றார். சில இடங்களுக்கு நம்மளால வர முடியாது, கர்த்தரால் கொண்டு வந்தா தான் வர முடியும். ஆமென் சொல்லுங்க. என்ன மனுஷன் முயற்சி எடுத்தாலும் ஒண்ணுமே நடக்காது. கர்த்தரா நினைச்சா நடக்கும். உங்க வாழ்க்கையில சில உயர்வுகள் எல்லாம் உங்க பிரயாசத்தினால வராது, கர்த்தர் கிருபையினால வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சில இடங்கள் எல்லாம் நம்மளால யோசித்து பார்க்க முடியாத இடங்கள்ல கர்த்தர் உங்க கால்கள் எல்லாம் கொண்டு போய் நிறுத்துவார், கண்மலைக்கு மேல நிறுத்துவார். இது உங்க கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால் அது வருகிறது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடிப்படை? சத்தமா சொல்லுங்க. கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் நினைத்து வருவதல்ல, கர்த்தருடைய கிருபை நம்மை அங்கே கொண்டு வருகிறது. ஒன்னே ஒன்று அதுக்கு தேவை, ஒன்னே ஒன்று அதுக்கு தேவை. வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை சொன்ன போது நம்ப மாட்டேங்கிறான், அடையாளத்தை கேட்குறான். 2 அடையாளம் 2 தடவை எல்லாம் ஆண்டவர் செஞ்சார். எப்படி ஆகிலும் இவனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ பாடுபடுறார். நம்மளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப பிரயாசப்படுறார். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாக பிரயாசப்படுறார். அப்படிப்பட்ட நிலையில அந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னென்ன சொல்றேன்னு அதுபடி செய், அதுபடி செய். நிறைய குறிப்புகள் இருக்கு, ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த கிதியோன் கர்த்தர் விரும்புகிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இவனை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு, இவன் ஆண்டவர் யூஸ் பண்றதுக்கு ஒன்று, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றை சொல்றேன். ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு தன்னை சரண்டர் பண்ணிருங்க. சப்மிசிவ், அர்ப்பணம். அந்த இடத்துக்குள்ள வந்துருங்க. அர்ப்பணம் அப்படின்னா நம்ம விரும்புறது எதுவுமே அங்க இருக்கக்கூடாது, அதான் அர்ப்பணம். அர்ப்பணம் என்று சொல்லும்போது நான் நினைக்கிற என்னுடைய தாட்ஸ் அங்கே வரக்கூடாது. இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, அது நினைக்கவே கூடாது. அர்ப்பணம். ஆண்டவரே, நீர் என்ன நினைக்கிறீரோ அப்படி எங்களை கொண்டு போகும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அன்று கிதியோனை பார்த்து சொன்னவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு என்னோடு இருப்பாராக. எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்போம்.